अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिलहु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूल फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मन। புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லடியார்கள் ஒவ்வொரு மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய புனிதமிக்க ஜும்மாவை அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கின்றோம். நமது எண்ணத்திற்கு ஏற்ப கூலியினை குறைவின்றி நிறைவாக வல்ல ரஹ்மான் தந்தொருள் புரிவானாக. காலங்கள் மாறி மாறி சென்றாலும் ஆட்சி அதிகாரங்கள் சுழற்சி முறையில் வந்தாலும் மனிதனுடைய அறிவு பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையை நாம் மரணிக்கும் வரை அச்சு பிசங்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிறிய உபதேசத்துடன் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இறுதி சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹம்மதுடைய சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அப்படி அந்த முஹம்மதுடைய சமுதாயமாகிய நாம் எந்த ஒரு செயலை மார்க்கம் என்று செய்தால் அந்த செயல் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்திருக்கிறார்களா? அப்படி காட்டி தந்த அடிப்படையில் அந்த வாழ்வியை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா, அல்லது மார்க்கத்திற்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத அடிப்படையில் இல்லது அதிகப்படியான கூடுதலாக நாம செய்கிறோமா என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 80வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒமை இத்தி இல்லாஹு வ ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹு வ மன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் அஃபீதா. யார் இந்த முஹம்மதுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது மார்க்கம் என்று எதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் செய்தால் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாம் கட்டுப்பட்ட மனிதர்களாக மாறிவிடுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நிசாவிலே 80வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 33வது வசனம் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி,
நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் இந்த தூதரை பின்பற்றுங்கள். யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 3வது அத்தியாயம் 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போல பாருங்க, இறைவன் 58வது வசனம் 22வது வசனத்தில் சொல்லி 58வது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிம், அவர்கள் உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம். எப்படி தெரியுமா? ஈமான வ ஐதஹும் பி ரூஹின் மின்ஹு, அவர்களுக்கு ரூஹின் மூலமாக, ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் மூலமாக அவர்கள் உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம். அதே போல ரசூல் அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுகிறான். வ இதுகுல்ஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. யார் இந்த உள்ளத்தை தூய்மை பலப்படுத்திய பிறகு அவர்கள் வானவர்களை நாம் பயன்படுத்துகிறோமே, அந்த மனிதர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 58வது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது யாருக்கு அல்லாஹ் பலத்தை, அவன் உள்ளத்தை பலப்படுத்துகிறான், யாருக்கு சொர்க்கம் இருக்கிறது, யார் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் தொடர்ச்சி முதலாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? லா தஜிது கௌமன் யௌமையிதின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரத்தி துனுப மன் அஹதல்லாஹு வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, அந்த மாறு செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லி காட்டினான். வலவு கான ஆபாவுகும், உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரிதான், வ அபுனாவுகும், உங்கள் மனைவி மக்களாக இருந்தாலும் சரிதான், வ அஹ்வானிகும், உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான், வ இஹ்வானிகும், உங்கள் உறவினராக இருந்தாலும் சரிதான், இவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அந்த செய்யாத மனிதர்கள் தான் நாம் ரூஹுல் மூலமாக அவர்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிறோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? மார்க்கம் என்ற பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால் வரம்பை மீறி செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அதை யாருக்காக செய்கிறார்கள்? என் மனைவி சொன்னார், என் உறவினர்கள் சொன்னார்கள், என் பெற்றோர்கள் சொன்னார்கள், என் குடும்பத்தினர் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்திற்கு மாற்றமாக நம் குடும்பத்தார்கள் சொன்ன ஒரே காரணத்திற்காக செயலை செய்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறுகிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் திருமணம் நடந்தால்தான் நானும் என் குடும்பத்தார்களும் என் உற்றார் உறவினர்களும் கலந்து கொள்வோம் என்று நாம் என்னைக்காவது உறுதிமொழி சொல்லியிருக்கிறோமா? என்ன நிலைப்பாடு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத அடிப்படையில் திருமணம் நடந்தாலும் நான் உறவை பேணுகிற அடிப்படையில் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளுவேன், அந்த உணவிலே நான் சாப்பிடுவேன், அதிலே நான் பங்களிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்து இஸ்லாத்தில் வரம்பு மீறுகிறோமா இல்லையா? உறவை பேணுறது உண்மைதான். எந்த அடிப்படையில் வரும் உறவை பேரணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிடத்தில் ஒரு மனிதர் உறவை முறித்துக் கொண்டார், ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, அவர் முறித்துக் கொண்டார் என்பதற்காக நீங்களும் முறித்துக் கொள்ளாதீர்கள். அவர் உறவை முறித்துக் கொண்டாலும் நீங்கள் அவரோடு உறவாடுவது தான் உண்மையான உறவை பேணுதல் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறாக, தூதருடைய சொல்லுக்கு மாறாக நீங்கள் எது செய்தாலும் நான் அதற்கு உடன்பட்டு இருக்க மாட்டேன், அதை நான் கலந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரூகை அனுப்பி அவர்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிறான். அவர்களைத்தான் அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகள், தன் இதயம் என்று சொன்ன ஃபாத்திமா அவர்கள் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தை ஏற்று போறாங்க. அங்க போனா வாசல்ல திரைச்சிலை தொங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்து இருந்தால் மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு உள்ள போய்
மகள் ஃபாத்திமாவே, இந்த மாதிரி திரைச்சிலை தொங்கவிடக்கூடாது. எந்த இல்லத்தில் திரைச்சிலை தொங்கவிடப்படுகிறதோ அந்த இல்லத்திற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு அந்த வீட்டில் விருந்திலே சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? போனோனே திரும்பிடுறாங்க. பின்னால் ஃபாத்திமா கேட்கிறாங்க, என் தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் விருந்துக்கு அழைத்தேன், ஏன் வரையில்லை என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய இல்லத்தில் வாசலில் திரைச்சிலை தொங்கியிருந்தது. திரைச்சிலை தொங்கியிருந்தால் அந்த வீட்டிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். மலக்குமார்கள் இல்லாத இல்லத்தில் எனக்கு பங்களிப்பு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி தான் மகளுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உணவு எடுத்துனா சாப்பிட்டுருக்கலாம், ஏன் சாப்பிடல? அங்க மார்க்கம் வரம்பு மீறப்பட்டால் நான் செல்ல மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் திருமணம் என்ற பெயரால் மார்க்கம் மீறப்படுகிறது இல்லையா? தன் தங்கை திருமணத்தில், தன் தங்கையோட பிள்ளை திருமணத்தில் அண்ணன் மகள் அண்ணன் இப்படி எக்கச்சக்கமான திருமண உறவை வைத்து அந்த திருமணத்தில் மார்க்கம் வரம்பு மீறிய இடத்திலே போய் நாம் ஏகத்துவாதி என்று சொல்லி நபிகள் நாயகத்துக்கு முழுவதுமாக கட்டுப்பட்ட மனிதன் என்று நம்மை சொல்லிக்கொண்டு வரம்பு மீறிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய வரம்பு மீறல்! அதே போல என்ன மஞ்சள் நீராட்டு விழா, வயசுக்கு வந்தா அதுலயுமே கலந்துக்கிறது. குறிப்பா பெண்கள் சொல்ல போனா இந்த விருந்து விஷயத்தில் பெண்கள் மிக மிக அலட்சிய போக்குவரத்தோடு இருக்கிறார்கள். ஏன்? அண்ணன் முன்னாடி கோச்சிக்குவாங்க, தம்பி முன்னாடி கோச்சிக்குவாங்க, ஏன் சின்னம்மா கோச்சிக்குவாங்க. இப்படியெல்லாம் உறவு முறையை காரணம் வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தில் மார்க்கத்தை மீறி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதே போல என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜாப் விஷயத்தை சொல்லியிருந்தான். அந்த ஹிஜாப் எப்படி பேண வேண்டும்? இந்த ஹிஜாபிலே 2 நிலைப்பாடுகளை பெண்கள் தேர்வு செய்கிறார்கள். இதுல கூட மார்க்க வரம்புகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். என்ன ஹிஜாப் என்பது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமலை சொல்லி காட்டுகிறான், உங்கள் வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும் உங்கள் முகங்களையும் உங்கள் முன்கைகளையும் தெரிந்து கொள்ள அளவிற்கு நீங்கள் ஹிஜாபை பேணிக் கொள்ளுங்கள் என்று ஜில்ஜாபை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு என்ன, 2 தரப்பு மக்கள் இருக்கிறார்கள். 2 தரப்பு மக்கள், ஒரு மக்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜாபுடைய கண்ணியம் என்னவென்றே தெரியாமல் அந்த ஹிஜாப் விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கிறார்கள். என்னவா, அந்த ஹிஜாபை பேணக்கூடிய பெண்கள் தன்னுடைய தலையில் அந்த ஹிஜாப் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை கூர்மையான டிசைனில் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த மார்பை மறைக்க சொன்னானோ, எந்த வெட்கத்தலங்க தெரியக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி ஹிஜாபை பேணிக்கொள்ள சொன்னானோ, இன்னைக்கு அதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அழகுக்காக, டிசைனுக்காக, ஆடம்பரத்துக்காக ஹிஜாபை போடப்படுகிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஹிஜாப்ல குத்தப்படுகிற பின்னு என்பது, ஊக்கு என்பது கிட்டத்தட்ட 5-6 மேல இருக்கிறது. எப்படி? இந்த சோல்டர் தெரிகிற மாதிரி இதுல ஒரு பின்னு, இந்த சோல்டர் தெரிகிற மாதிரி இதுல ஒரு பின்னு, முதுகு தெரிகிற மாதிரி முதுகுல ஒரு பின்னு, எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஹிஜாபை பேணாமல் அந்த ஹிஜாபுடைய விஷயத்தில் மார்க்கத்தை மீறி அந்த ஹிஜாப் அழகாக இருக்க வேண்டும், தான் அழகாக தெரிய வேண்டும் என்று சொல்லி வரம்புகளை மீறி கொண்டு அந்த ஹிஜாபிலை பேணக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறோம், ஹிஜாப் என்பது உங்களை யார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய வெட்கத்தலங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜாபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்றான். அதை உதாசீனப்படுத்தாதீர்கள், அதை அழகு என்ற பெயரால் மார்க்கத்தின் முரணான வரம்பு மீறி செய்யாதீர்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அது என்ன, பேணுதல் என்ற பெயரால் அந்த ஹிஜாபை முகத்தை மறைத்து இடுப்பு வரையும் போட்டுக்கொள்வது. அந்த ஹிஜாபை முகத்தை மூட சொல்லி அல்லாஹ் யாருக்கு கட்டளை இட்டான்? அந்த குர்ஆன் வசனம் யாருக்காக அருளப்பட்டது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமாருடைய மனைவிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். நபிமாருடைய மனைவிமார்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது. நீங்கள் அந்நிய ஆண்களிடத்தில் பேசுவதாக இருந்தால் திரைக்கு அப்பால் நின்று பேசுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்காக பிரத்யேகமாக இறக்கப்பட்ட சட்டத்தை தான் மார்க்கத்தை பேணுகிறோம், கூடுதலாக பேணுகிறோம் என்ற பெயரால் அதை வரம்பு மீறி செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னால், யார் வரம்பு மீறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று தன் திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஹஸ்ஸன் அவர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி இல்லத்துல ஒரு 3 நபர்கள் வரார்கள். அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 5063 பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லத்துக்கு வந்து கேட்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குதோ என்று ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் செய்த வணக்க வழிபாடுகள் தான் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் காரணமாக அவர்களுக்கு அந்த சலுகை ஓகே சரியா வந்துடும், நம்ம நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு 3 மனிதர்கள் பேசிக் கொள்றாங்க. அதுல முதல் மனிதர் சொல்றார், இன்னி யுஸல்லி லைல அபதா, நான் இனிமேல் இரவு முழுவதும் நின்று தொழுக போகிறேன் என்று ஒரு மனிதர் சொல்லுகிறார். இன்னொரு மனிதர் சொல்றார், இன்னி அருசு வாலா உஃபிக், நான் இனிமேல் பகல் முழுவதும் நோன்பு நோக்க போகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு மனிதர் சொல்கிறார், இன்னி அதாசில் நிசா, இனிமேல் வாழ்விலே பெண்களையே நான் நினைத்து பார்க்க மாட்டேன், திருமணமே முடிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே இருந்து உள்ள வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்களா, நீங்க தான் சொல்லி கொண்டு நான் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்குன்னு, பரவாயில்லப்பா, நீங்க இரவு ஃபுல்லா நின்று தொழுவ போறேன்னு சொல்றீங்க, வருஷம் ஃபுல்லா நோம்பு நோக்க போறேன்னு சொல்றீங்க, பெண்களை தீண்டாமல் இருக்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர்கள் மார்க்கத்தில் செய்யக்கூடிய இபாதத்தின் காரணமாக தான் சொல்றாங்க. அதுல எந்த தவறும் செய்ய போறது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கம் என்று பெயரால் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நான் தொழுவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்துக் கொண்டு பெண்களிடத்தில் ஒன்றாகவும் இருக்கிறேன், இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி எனது வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. ஏன் ரசூலா சொன்னா, பரவாயில்லப்பா, நீங்க இபாதத்து சாலியா மாறணும், இஸ்லாத்துல என்ன வேணா செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, மார்க்கம் நானும் அல்லாஹ்வும் சொன்னதுதான் மார்க்கம், நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே பேணியதன் பெயரால் வரம்பு மீறி செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் வரம்பு மீறல் என்பது நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதில் ஒரு குறிக்கோளாக இருக்கிறார்கள். அதே போல பார்க்கிறோம், இன்னைக்கு இளைய சமுதாயம் மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை மீறி வரம்புகளை மீறி தன்னுடைய இஷ்டம் போல் மார்க்கத்துக்கு உட்படாமலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஆண் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னு சொன்னா, ரீல்ஸ் என்ற பெயரால் பாடல் வரிகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய புகைப்படத்தையும் தன்னுடைய வீடியோ எடுத்துக்கொண்டு பெண்கள் சமூக வலைத்தளங்கள் ரீல்ஸாக விடுகிறார்கள். அதே போல ஆண்களை பார்க்கிறோம், தான் ஒரு வாளை வைத்துக் கொண்டு போட்டோ போட்டால் நான் ரவுடி, நான் ஏரியா டான் என்று நினைத்துக் கொண்டு சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் 2 இளைஞர்கள் 2 அருவா வைத்துக் கொண்டு போட்டோ போட்டிருக்காங்க. போலீஸ்காரன் நேராக வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஏன் உனக்கு ஏன் இந்த வேலை, யார் உனக்கு செய்ய சொன்னா, ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு கெட்ட பேர் தேவையா நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, யார் வாள் ஏந்துகிறார்களோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை, வாள் ஏந்தியவன் வாளை இறக்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்தால் இது போன்ற காரியங்களில் இளைஞர்கள் மீது சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்க்கிறோம், திருமணத்தில் அது திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, நபி வழி திருமணமாக இருந்தாலும் சரி, அது நபி வழி அல்லாத திருமணமாக இருந்தாலும் சரி, அந்த திருமணத்தில் இளைஞர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்பது மிக மிக மார்க்கத்துக்கு முரணானது, வருத்தம் அளிக்க செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. என்ன, ஜிகினா போறது, பைக்கை திருவியை ரேசு விடுறது, ஹார்ன் அடிச்சுட்டு போறது, இன்னும் ஆடல் பாடல்கள் செய்வது, இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத காட்டி தராத திருமணம் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்க்கிறோம், எத்தனையோ இளைஞர்கள் ஏகத்துவத்தின் பால் வந்த பிறகு மீண்டும் பழைய மார்க்கத்தை நோக்கி அவர்களுக்கு இந்த கொள்கை ஏற்ற பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்த கொள்கை சத்திய கொள்கையாக இருக்கிறது, இதை பின்பற்றினால் நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், இது அல்லாத மார்க்கத்தை யார் பின்பற்றினாலும் அது கேள்விக்குறியாக இருக்கும். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்வு எப்படி செய்யறான்னு சொன்னால், நாம் வாழும்போது சுகபோகமாக இருக்க வேண்டும், ஜாலியாக இருக்க வேண்டும், நாம் இந்த செயலை செய்தால் யாரும் கண்டிக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்று கேட்டு நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. இஸ்லாம் ஒரு வரைமுறையை சொல்லியிருக்குன்னு சொன்னால் அந்த வரைமுறைக்கு வாழ்ந்தால்
நாம் இஸ்லாமியனாக இருக்க முடியும். அதை மீறி சென்றால் நாம் ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியாது, பெயர் தாங்கி இஸ்லாமியனாக இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறு கிடையாது. இந்த வீணையும் விளையாட்டு வாழ்க்கையை நோக்கி இளைய சமுதாயம் திரும்பக்கூடாது என்பதை கேட்டு ஒரு அறிவுரையாகவும் மார்க்கத்தில் வரம்புமையாமல் இருக்கக்கூடிய செயலை நாம் விளங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பிற மதத்துடைய வழிபாட்டு தளத்திலே சில நடந்த செயல்களை ஊடகங்கள் ஒரு பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு விஷயத்திற்கு நாம் போகலை என்றால் அது அவங்க வழிபாட்டு தளம், அது அவங்க உரிமை, அவங்க என்ன வேணால் பேசிக்கொள்ளட்டும், செஞ்சு கொள்ளட்டும். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த செயலை விமர்சனம் செய்யும் விதமாக பரிதாபங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய 2 நபர்கள் இதை விமர்சனம் செய்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அதை என்ன என்று சொன்னால், அந்த வீடியோவில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கோயில் என்பது, அந்த வழிபாடு தலம் என்பது புனிதமானது. அதில் இறைச்சிகள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. அந்த வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய மனிதர்களை ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை செக் செய்வார், அதாவது சோதனை செய்வார்கள். இப்படி சோதனை செய்துதான் உள்ளே அனுப்புவார்கள். ஏனென்று சொன்னால் அதில் இறைச்சி வைத்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை வைத்து மிரட்டலாம் என்பதற்காக சோதனை செய்து உள்ளே அனுப்புவார்கள். அவர்கள் அதை எப்படி கொண்டு வரார்கள் சொன்னால், ஏனப்பா இவ்வளோ நீங்கள் சோதனை செஞ்சு உள்ளே அனுப்புனீங்க எங்களை, ஆனால் எந்த இறைவனுக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பொருளையே இவ்வளோ மோசடி செஞ்சிட்டாங்களே, இவ்வளோ பெரிய நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு நம்பிக்கை மோசடி செய்துட்டாங்களே என்று சொல்லி அதை விமர்சனம் செய்து ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள். உடனே சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எங்கள் மனம் புண்பட்டு விட்டது, இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யலாமா, எங்கள் கடவுள் வழிபாட்டு தலத்தை கேலி செய்து விட்டார்கள், கிண்டல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த அந்த யூடியூப் நபர்களுக்கு ஃபோன் செய்து அவர்கள் டார்ச்சர் செய்து அந்த யூடியூபில் இருந்து அந்த வீடியோவை நீக்க சொல்லிவிட்டார்கள். அவர்களும் நீக்கிவிட்டார்கள். இப்போ என்ன செய்தி என்று சொன்னால், அவர்கள் யூடியூபில் இருந்து அந்த செய்தியை நீக்கியிருந்தாலும் நாங்கள் அவர்கள் மீது காவல்துறையில் அவர்கள் மீது கேஸ் கொடுத்துருக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அந்த யூடியூப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. எதனால் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய மனம் புண்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த மனிதர்கள் சொல்கிறாங்க. கடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான ஏகப்பட்ட கருத்துக்களை கருத்து சுதந்திரம் என்ற பெயரால் விவாதங்கள் மூலயமாக, திரைப்படம் மூலயமாக, காமெடி மூலயமாக எவ்வளவோ கேலி கிண்டல்கள் செய்து இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று சித்தரித்து ஏராளமான திரைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிட்டார்கள். அப்போது நாம் என்ன சொன்னோம், ஏன்பா யாரோ ஒருவன் 2 செய்வது தவறுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை குறிவைத்து திரைப்படமாக எடுக்கிறீங்களே, ஒரு வீடியோவாக எடுத்து வெளியிடுகிறீங்களே, நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் வெளியே செல்லும் போது எங்கள் தீவிரவாதியாக பார்க்கிறான், நாங்கள் ஒரு இடத்தில் வீடு கேட்கும் போது வீடு தர மறுக்கிறான், இப்படியெல்லாம் செய்யாதீர்கள், நாங்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறோம் சொல்லப்படும் போது அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் சொன்னால், படத்தை படமாக பாருங்கள், ஏன் முஸ்லிம்கள் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படாது என்று பார்க்கிறீர்கள், ஏன் உங்களை ஒரு அந்த படத்தை வைத்து ஏன் கருத்து சுதந்திரத்தை பறிக்க பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லி அந்த திரைப்படத்தை வெளியிட்டார்கள். அது துப்பாக்கியாக இருக்கட்டும், கமலஹாசன் நடித்த படமாக இருக்கட்டும், இன்ன பிற யார் நடித்த படமாக இருக்கட்டும், அதிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட கதைகள் அனைத்துமே சொல்வார்கள்,
படத்தை படமாக பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்வார்களாம், வீடியோவாக பார்க்க மாட்டார்களாம், விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்க மாட்டார்களாம். இதை கேலி செய்து விட்டார்கள், கிண்டல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த யூடியூப் சேனல் வீடியோ நீக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அவர்கள் மீது போலி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இது கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக இல்லையா? கருத்தை கருத்தால் எதிர்கொள். இன்னைக்கு ஏன் அந்த அந்த கோயில் அந்த வழிபாடு தலம் நடக்கக்கூடிய விஷயம் பேசு போலாம் மாற்றப்பட்டு சொன்னால், நம்ம நாட்டுடைய பிரதமர் ஒரு தவறை செய்தார். அதில் அதிகமான வீடியோக்கள் வெளியே வரவில்லை, அதிகமான நியூஸ் சேனல்கள் பேசவில்லை. அதை மறைக்கும் விதமாக இதை பேசும் பொருளாக மாற்றிருக்கிறார்கள். அப்படி என்ன செஞ்சாரு, ஒரு தலைமை நீதிபதி வீட்டுக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் சென்று ஒரு திருவிழாவை ஒரு விழாவை கொண்டாடி இருக்கிறார். அந்த ஒரு நபர் எந்த ஒரு பிரதமராக இருந்தாலும் எந்த ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தாலும் தலைமை நீதிபதி வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன் தெரியுமா? தனக்கு சாதகமாக எதை வேண்டா செய்ய சொல்லலாம், அரசியல் ரீதியாக எதை வேண்டா பார்க்க சொல்லலாம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பிரதமர் உள்துறை அமைச்சர்கள் அந்த நீதிபதியை பார்க்க கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. அதை மறைக்கும் விதமாக, அதை பூசி முழுவும் விதமாக, ஒரு முழு பூசணிக்காக சோத்திலே மறைக்கும் விதமாக இந்த வழிபாட்டு தலத்து விஷயத்தை பெருசாக பேசி பூதகமரம் ஆக்கி பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த நியாயமும் கிடையாது. எந்த ஒரு மனிதனுடைய சுதந்திரமும் பறிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அதிகமான பிற மக்கள் அந்த உணவை உண்ணத்தான் செய்யறாங்க. பீஃபா இருக்கட்டும், மாட்டுக்கறியா இருக்கட்டும், அதை உண்ணத்தான் செய்யறாங்க. ஏதோ குறிப்பிட்ட மதத்தினர் குறிப்பிட்ட பிரிவினர் சாப்பிடாமல் இருப்பார் என்பதற்காக அதை விமர்சனம் செய்த போட்ட வீடியோவை இவர்கள் மனது புண்படுத்திவிட்டனர் என்று சொல்லி கருத்துரிமையை பறிக்க பார்க்கிறார்கள். இந்த கருத்துரிமையை பறிக்கக்கூடிய வேலையை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டவனாக என் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.